ஹாய் கைஸ், ஃப்ரீ பேனலோட செட்டப்பு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் ஒன்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைவேட் டிஎன்எஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்க இருக்க பிரைவேட் டிஎன்எஸ் இது டச் பண்ணிங்கனாலும் காப்பி ஆகும், இல்ல அப்படின்னாலும் நீங்க பார்த்து டைப் பண்ணுங்க காப்பி ஆகல அப்படின்னா. இது எங்க போகணும்னா செட்டிங்ஸ் போயிருங்க. போனோட செட்டிங்ஸ் போயிட்டு பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சர்ச் பண்ணினா பிரைவேட் டிஎன்எஸ் வந்து வந்துடும். இதுல போயிட்டு இதுல எங்க இருக்கும் பிரைவேட் டிஎன்எஸ், ஒரு ஃபோனுக்கு ஒரு பேர் போட்டிருக்கோம். பிரைவேட் டிஎன்எஸ் தான் இருக்கும் சில ஃபோன்ல, ஓகேவா. இதுல போயிட்டு ஆஃப்ல இருக்கும் உங்களுக்கு, நம்ம அதை வந்து ஆன் பண்ணணும், ஓகேவா. கடைசி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்ததை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இது அப்படின்னா டைப் பண்ணுங்க. 10 லெட்டர் தான் இருக்கு, tns.google.com டைப் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம பிரைவேட் டிஎன்எஸ் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்டா வந்துட்டு பிளே ஸ்டோர் போய்க்கோங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு உங்களுடைய பிளே ப்ரொடெக்ஷன் போயிருங்க, ஓகேவா. ப்ரொஃபைல தொட்டுட்டு பிளே ப்ரொடெக்ட்னு இருக்கும், பிளே ப்ரொடெக்ட் போயிட்டு செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க, ஓகேவா. உங்களுக்கு வந்து ஆன்ல இருக்கும், ஆஃப் பண்ணிருங்க. சப்போஸ் கால் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆஃப் ஆகாது, காலை கட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதான் வந்துட்டு பேனலு டிட்டோ V5 இருக்கு, 260 MB. இந்த பேனலை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃப்ரீ ஃபயர்ல மட்டும்தான் பேனல் ஒர்க் ஆகும். மீடியா ஃபயர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா. டேரக்டா வந்து அதோட வெப்சைட்டுக்கு போயிடும். இங்க வந்து பேனல் இருக்கும், டவுன்லோட் பண்ணி இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் நான் கொடுத்துருக்க ஃப்ரீ ஃபயர்ல மட்டும் தான் நீங்க பேனல் யூஸ் பண்ண முடியும், ஓகேவா. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ல ஒர்க் ஆகாது, நார்மல் ஃப்ரீ ஃபயர்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்புறம் அதே மாதிரி இந்த பேனல் வந்து நம்ம யூஸ் பண்றோம்னா சிசுகு ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். சிசுகு ஆப் வந்து ரன்னிங்ல இருக்கணும். சிசுகு ஆப்புக்கான லிங்க் வந்து இங்க கொடுத்துருக்கேன், பிளே ஸ்டோர் லிங்க். பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இப்போ அதே மாதிரி அடுத்து வந்து சிசுகு எப்படி அப்ளை பண்றது தெரியல அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல தமிழ்ல இதே மாதிரி தெளிவா கொடுத்துருக்கேன் டுட்டோரியல் வீடியோ. சிசுகு வந்து கன்ஃபார்ம் ரன்னிங்ல தான் இருக்கணும், ஓகேவா. ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் 1 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 2 பேனல் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத காட்டிடுறேன், ஓகேவா. பேனல் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில செட்டிங்லாம் நீங்க வந்து பண்ண வேண்டியதா இருக்கும், அப்பதான் வந்து பேனல் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் பேனலை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுடைய பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுல என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஆப் இன்ஃபோ போயிருங்க. ஆப் அழுத்தி பிடிச்சிட்டு ஐ பட்டன் அழுத்துங்க. ஐ பட்டன்ல கீழே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப் அப்படின்னு ஒரு பர்மிஷன் இருக்கும். இதை வந்து ஆன் கொடுத்து வச்சிருங்க, ஓகேவா. இது சில ஃபோனில் வந்து ஆன் கொடுத்தோன்னே ஆகும், சில ஃபோனில் இந்த மாதிரி கேட்கும். மோர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு அலோ ரெஸ்ட்ரிக்டர்னு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு போட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்க. இதில் பர்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆன்ல இருந்தால் தான் பேனல் வந்து உங்களுக்கு காட்டும், ஓகேவா. ஓகே, இப்போ அந்த பர்மிஷன் கொடுத்துக்கிறோம். நம்மளுடைய பேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டிட்டோ. யூசர் நேம் பாஸ்வேர்டு டிட்டோ தான், எல்லாமே கேபிட்டல் லெட்ரு. உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் சேனல்லையும் ஒரு வாட்டி கொடுத்துட்றேன். கேபிட்டல் லெட்ரு ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் இருக்கும், லாகின் கொடுத்துருங்க, ஓகேவா. லாகின் கொடுத்தீங்கன்னா அலோன்னு கேட்கும், அலோ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து சிசுக்கு வந்து ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேனல் வாங்க. சிசுக்கு ரன் பண்ணாம அதை அப்ளை பண்ணாம நீங்க பேனல் யூஸ் பண்ணவே முடியாது, ஒர்க் ஆகாது, ஓகேவா. இங்க வந்துட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப், நீங்க வந்து சப்போஸ் பெய்டு பேனல் வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து இங்க கொடுத்துருக்கேன், ஓகேவா. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க பெய்டு பேனல் வேணும்னா. இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஸ்டார்ட் பேனல் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா பேனல் வந்துட்டு வந்துடும், ஓகேவா. பேனல் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கேம்ல ஒரு சில காஸ்டியூம் ஆப் எல்லாமே டவுன்லோட் பண்ணாதான் ஹேக் வந்து ஒர்க் ஆகும். அது என்னென்ன பண்ணணும்ன்றதை இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கலெக்ஷன் பேக் போயிருங்க, ஓகேவா. சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், நீங்க வந்து இதை மெயின் ஐடியில யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. எல்லாம் நான் சொல்றது எல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மெயின் ஐடி ஃபுல் சேஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேவா. இப்போ கேரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கலெக்ஷன் பேக்ல கேரக்டர் பேக் வந்து ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிருக்கணும். கொஞ்சம் கூட விடாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிருங்க. கேரக்டர் பேக் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ட்ரெஸ் பேக், ஓகேவா. ட்ரெஸ் பேக் எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிருங்க, ஒண்ணு விடாம டிலீட் கொடுத்துருங்க. டிலீட் எப்படி கொடுக்கணும்னா கீழே டிலீட் இருக்கும், டிலீட் கொடுத்துட்டு இது மூணுத்தையும், ஓகேவா, இது மூணுத்தையும் வந்து டிலீட் கொடுத்துருங்க. ட்ரெஸ் அப்பதான் வந்து லொகேஷன் வந்து காட்டும், ஓகேவா. நீங்க ட்ரெஸ் டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா லொகேஷன் காட்டாது. அப்புறமேட்டு உங்களுக்கு இன்விசிபிள் க்ளூவால அப்புறம் கன்னோட லொகேஷன்லாம் தெரியணும்னா நீங்க வந்துட்டு கன் ஃபுல்லா, கன் கலெக்ஷன் பேக் ஃபுல்லா வந்து டவுன்லோட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அப்படி மேப்புக்கு போயிட்டோம்னா சோலரா மேப்பு, அப்புறம் நெக்ஸட்ரா மேப்பு, அதுக்கப்புறம் பிரிகேட்ரி மேப், இது 3 மேப்புக்கும் வந்துட்டு நான் வாலாக்கு வந்து கொடுத்துருக்கேன். வாலாக்கு தரமா ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து நீங்க மேப்பை ஃபுல்லா வந்து டவுன்லோட் பண்ணிருக்கணும். 3 மேப்புமே ஃபுல்லா டவுன்லோட் பண்ணினா மட்டும்தான் வாலாக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ அவ்வளவுதான், என்னென்ன டவுன்லோட் பண்ணுன்றதை சொல்லிட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளா நீங்க பேனலை ஓப்பன் பண்ணி இங்க இருக்கு பாத்தீங்களா அந்த 3 ஆப்ஷனையும் வந்துட்டு ஆன் பண்ணீங்கன்னா எல்லா ஹேக் வந்து ஆன் ஆயிரும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா கிரீன் சாம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை கலர் லொகேஷன் தெரியணும் அப்படின்னா இந்த பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்குது கிரீன் சாம்ஸ். செகண்டா வந்து எனிமியோட கன்னு, அப்புறமேட்டு க்ளோவால், இதெல்லாம் இன்விசிபிளா இருக்கணும், எனிமி கன்னு தெரியணும்னா செகண்டா இருக்கு இந்த இன்விசிபிள் வால் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறம் இந்த டெலிபோர்ட்லயே 2 வகையான டெலிபோர்ட் ஹேக் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டெலிபோர்ட் லைட்டு, செகண்டா வந்து ட்ரோன் டெலிபோர்ட். ரெண்டுமே ஒர்க் ஆகும். ரெண்டுமே மெயின் ஐடி சேஃப் தான். தைரியமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களை கேமுக்குள்ளார கொண்டு போயிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆகும். நம்ம ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இந்த டெலிபோர்ட் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு லாஸ்டா பாத்தீங்கன்னா வால் ஹேக் ப்ரூட்டல் நீங்க கொடுத்துருக்கேன். நீங்க மேப் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வால் ஹேக் போட்டா தான் வரும். அதே மாதிரி லொகேஷனுக்கு கேரக்டர் பேக்கையும் கன் கலெக்ஷன் பேக்கையும் ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணாம அதை வந்து ஆன் பண்ணாதீங்க, ஒர்க் ஆகாது. அதே மாதிரி வால் ஹேக்கு மேப் வந்து ஃபுல்லா டவுன்லோட் பண்ணுங்க, கொஞ்சம் கூட விடாம ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்டா ஒர்க் ஆகும் எல்லா ஹேக்கும். இந்த ஹேக் வந்து மெயின் ஐடி ஃபுல் சேஃப் தான், பயப்படாம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சரி இப்போ போட்ட ஹேக்லாம் எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்றது, எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் இருக்கு இல்லையா, ஃப்ரீ ஃபயர் வந்து அழுத்தி பிடிச்சிருங்க. அழுத்தி பிடிச்சிட்டு ஐ பட்டன் போயிருங்க. இல்லை ஆப்போட இன்ஃபோ, ஒரு ஃபோனுக்கு ஒரு பேர் போட்டிருக்கோம், இந்த இடத்துக்கு போயிருங்க. போனதுக்கு அப்புறம் ஸ்டோரேஜ் போயிடுங்க. ஸ்டோரேஜ் போயிட்டு கிளியர் ஸ்டோரேஜ்னு கொடுத்துருங்க. கிளியர் ஸ்டோரேஜ்ல கிளியர் ஆல் டேட்டா அப்படின்னு இருக்கும். கிளியர் ஆல் டேட்டான்னு இருக்கும், சில ஃபோன்ல டெலீட்னு இருக்கும். இந்த டெலீட் வந்து நீங்க கொடுக்கறது மூலியமா நீங்க ஆன் பண்ணிருக்க ஹேக் எல்லாமே மேப் ஹேக்ல இருந்து, வால் ஹேக்ல இருந்து, லொகேஷன் ஹேக்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆயிடும், எதுவும் ஒர்க் ஆகாது. அப்புறமேட்டு அந்த ட்ரோன் டெலிபோர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க ஒரு கேம் நீங்க எப்போ கேம் உள்ள போறீங்களோ அப்போ வந்து நீங்க ஆன் பண்ணா ட்ரோன் ஹேக் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி லொகேஷன் ஹேக் அப்புறம் இந்த வால் ஹேக்லாம் வந்து ஒன் டைம் செட்டப். நீங்க ஒரு டைம் ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்க எல்லா வாட்டியும் வந்து வால் ஹேக்கையும் லொகேஷன் ஹேக்கையும் ஆன் பண்ண தேவையில்ல. ட்ரோன் ஹேக், டெலிபோர்ட் ஹேக் மட்டும் நீங்க ஆன் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? மேட்ச் உள்ள எந்த ஹேக்கையும் ஆன் பண்ணிடாதீங்க. ஏதாச்சும் மேட்ச் உள்ள ஹேக் ஆன் பண்ணீங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் ஆயிடும். ஓகேவா? ஒன்றும் ஒர்க் ஆகாம போயிடும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அதனால மேட்ச்லயோ கேம் உள்ளேயோ ஹேக் ஆன் பண்ணவே கூடாது. நீங்க ஹேக் யூஸ் பண்ணணும்னா ஃப்ரீ ஃபயரை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி தள்ளி விட்டு அதுக்கப்புறமா நீங்க தான் வந்து எந்த ஹேக் வேணுமோ அதை